வணக்கம் guys, இன்னைக்கான சில நியூஸ்ல வந்து பார்க்க போறோம். கொல்கத்தா பிளேயர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் பிரச்சனை போன காரணத்தினால வந்து ரிலீஸ் செய்யிருக்காங்க. சிஎஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல நியூஸ். கொல்கத்தாக்கு வந்து இது வந்து பேட் நியூஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம SA20 வந்து 2 மேட்ச் வந்து மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. யாருன்னு பாத்தீங்கன்னா டோபன் சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் விக்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ரெண்டாவது போட்டி வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் வந்து மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. 2 போட்டியும் அது 2 டீமுக்கும் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஓடிஐ மேட்சோட ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்குவாட்ல வந்து யாரா இருக்காங்கன்னு பார்க்க போறோம். கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில் வந்து இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, CSK பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனா இருக்காரு, KL ராகுல் வந்து விக்கெட் கீப்பரா இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, நிதிஷ் ரெட்டி இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ரிஷப் பந்த் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, ரஷித் கிருஷ்ணா இருக்காரு, ஜுரைல் இருக்காரு, சிராஜ் வந்து இருக்காரு, ஹர்ஷிப் வந்து இருக்காரு, ஹர்ஷித் ராணாவும் இந்த ஸ்குவாட்ல வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஓடிஐ மேட்ச் இருக்கு. ஓகே, இதுதான் நியூஸ். மீண்டும் ஸ்டுடியோல சந்திப்போம். நன்றி.